பல வருஷங்களுக்கு முன்னாடி மனைவி பஞ்சு தலையணையில நிம்மதியா படுத்து தூங்கணும்னு நினைச்சு ஒரு தாத்தா இலவ பஞ்சு மரத்துக்கு கீழே விழுந்து கிடந்த இலவ பஞ்சு காய்களை எடுத்து உடைச்சு பஞ்சு எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு இளம் பெண் வந்து அந்த காய்க்குள்ள இருக்க விதைகள் எனக்கு வேணும் கொடுக்குறீங்களான்னு கேட்டிருக்காங்க. உடனே அந்த தாத்தா 2 பேரும் சேர்ந்து உடைப்போம், பஞ்சை நான் வச்சுக்கிறேன், விதைகளை நீ வச்சுக்கோன்னு பேசி முடிவு பண்ணி இலவ பஞ்சு காய்களை உடைச்சிட்டு இருந்திருக்காங்க. சில நிமிடங்களுக்கு அப்புறம் அந்த பெண் தாத்தாட்ட இந்த பஞ்சை வச்சு ரிப்பன் பண்ண முடியுமா, எனக்கு செஞ்சு கொடுக்குறீங்களான்னு கேட்டிருக்காங்க. அடுத்த நொடியே ஆச்சரியப்பட்ட தாத்தா, பஞ்ச வச்சு எனக்கு தலையணை தான் செய்ய தெரியும்னு சொல்லி உச்சி பொழுது ஆயிருச்சு, நீ கிளம்புமான்னு சொல்லி அந்த பெண்ணோட கையில விதைகளை ஒரு காகிதத்துல போட்டு கட்டி கொடுத்து விட்டுருக்காங்க. அந்த பெண் கிளம்புன அடுத்த நொடியில இருந்து அந்த தாத்தாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம காய்ச்சல் அடிக்கிறத உணர்ந்து நடக்க முடியாம வீட்டுக்கு போயிருக்காங்க. தாத்தா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அடுத்த நொடியே தாத்தாவோட மனைவி உடம்புக்குள்ள தாத்தாவோட இறந்து போன அம்மா வந்து, உன்கிட்ட ரிப்பன் கேட்டது ஒரு ஆண்மா, அது ஒரு பெண் இல்ல, உடனே அது கேட்ட பொருளை நீ போய் வச்சுட்டு வந்துருன்னு சொல்லிருக்காங்க. அடுத்த நொடியே பதறி போன தாத்தா கடைக்கு ஓடி போய் ரிப்பன் வாங்கிட்டு இலவ பஞ்சு மரத்துக்கு கீழே வச்சுட்டு திருப்பி பார்க்காம நடந்து வந்ததாக சொல்றாங்க.